வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இப்போது ஒரு 2 நாளாக அஜித் குமாரின் மரணத்தை பற்றி தொடர்ந்து நாளிதழ்களிலும் யூடியூப் சேனலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை தான் நம்ம கவனிக்கிறோம். அதாவது இந்த ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இந்த பையன் அஜித் குமாரை காவல்துறையினர் கொண்டு வந்து அடித்து அவனை துன்புறுத்தி அவன் உயிரை மாற்றி இருக்கிறான். அந்த உயிர் என்னதான் யார் ஆறுதல் சொன்னாலும் இன்னைக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். அதே போல அவர் மரியாதைக்குரிய எடப்பாடியாரும் இன்னைக்கு ஆறுதல் கூறியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆறுதல் கூறலாம், ஆனா திரும்ப அந்த உயிரை வர வைக்க முடியாது. எதற்காக இந்த மாதிரியான செயல்கள் காவல்துறையினர் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியல. கடந்த நாட்களாக 1 மாதமாகவே பார்த்து கொண்டு வந்தா காவல்துறை இந்த மாதிரியான போலீஸ் ஸ்டேஷன்ல அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான், இறந்துட்டான் அஜித் குமார். அதே போல இந்த இதை ஆழ்கடத்தல்ல அவர் ஒரு காவல்துறை அதிகாரி மாட்டிட்டு இருக்காரு. காவல்துறை என்ன எங்களை காவல் காப்பதற்கு தான் இந்த துறை. மக்களை ஏழை மக்கள் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு காவல் காப்பதுதான் காவல்துறையின் அவர்களுடைய டியூட்டி. ஆனா இந்த காவல்துறை இன்னைக்கு இந்த பேர் போய் வேற ஒரு அவப்பெயர் உண்டு பண்ற அளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே வரும். அந்த குடும்பத்துல அந்த ஒரு பையன் இழந்ததுனால திரும்பி அந்த உயிரை கொடுக்க முடியாது. அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த தாய் அந்த குடும்பத்துல நான் போயிட்டு வரமா வேலைக்குன்னு சென்ற பையனை கூட்டு இன்னைக்கு அந்த பையன் வீட்டுல இல்லை, அவனுடைய பொருளை பார்க்கும்போது அவனுடைய சட்ட துணிகளை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் அந்த தாய்க்குன்றது அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அந்த ஒரு ஈடு இணையற்ற ஒரு லாஸ். அது அந்த லாஸை யாருமே ஈடுகட்ட முடியாது. யார் பேசினாலுமே கடவுளே பேசினா கூட அந்த லாஸை ஈடுகட்ட முடியாது. அவன் தாய் மேல எவ்வளவு பாசம் வைத்திருப்பான், அந்த குடும்பத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கலாம். இதெல்லாம் நினைச்சு அந்த தாய் எப்படி சாப்பாடு சாப்பிடும். அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் கஷ்டப்பட்டு அதுங்களை வளர்த்து வீட்டு வேலை செஞ்சு கூட வளர்க்குறாங்க. இதெல்லாம் காவல்துறை அதிகாரி அடிக்கும் போது யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு அதிகாரியும் ஒரு காவல்துறை அதிகாரியும் அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்தும் போது தன் பிள்ளைகளை யோசனை பண்ணணும். என்னுடைய பையனை நான் கோர்த்த அடிச்சா எப்படி இருக்கும் அதை கூட நினைக்காம இன்னைக்கு இந்த மாதிரியான தவறுகள் நடந்துட்டு இருக்கிறது. அது என்ன சொல்வதுன்னு தெரியல. இதற்கு முதலமைச்சரையோ இல்ல கவர்மெண்ட்டையோ குறை சொல்ல முடியாது. இதுதான் சாக்கு எடுத்துட்டு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க. இதை பண்ண முடியாது. அதற்கான எல்லா வித செயல்களையும் அது கடுமையான தண்டனை கொடுப்பதும் அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வேலை இல்லாம பண்ணுவது நம்ம முதலமைச்சர் டெஃபினட்டா பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு இந்த லாஸை ஈடுகட்ட முடியாது. இது ஒண்ணுதான். இனி வரும் காலங்களில் காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், காவல்துறை அந்த இடம் மக்களுக்காக சேவை செய்யணும் தான் நான் கேட்கிறேன். மக்கள் நீங்க எங்களை காவல் காத்துன்னு இருக்கன்னு சொல்லிதான் உங்களை கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. மக்கள் ஏழை மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகள்ல எவ்வளவோ வேதனை இல்லை. மக்கள் இன்னைக்கு இந்த காவல்துறை நம்பி ஒரு இடத்துல நம்ம போறோம். ஏதாவது ஒரு பிரச்சனையா காவல்துறை அணுகிறோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளமா காவல்துறை கிட்ட போறோம். அந்த காவல்துறை கிட்ட எங்களுக்கு நல்ல பதில் இல்லைன்னா எங்க போறது யோசனை பண்ணி பாருங்க. இது காவல்துறை ஒரு அதிகாரி மனசுலயும் காவல்துறை பணியாற்றுகிற எல்லாருக்குமே அது மனதுல ஏற்றுக்கொள்ள வேணும். அதாவது எல்லா காவல் அதிகாரியும் நான் சொல்ல வரல, நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல காவல் அதிகாரியும் இருக்கிறாங்க, நியாயமா செய்யக்கூடிய காவல் அதிகாரி இருக்காங்க. ஆனா முக்காவாசி பேர் எதையுமே கண்டுகிறது கிடையாது. என்னன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. இது தொடர்ந்து இப்படியே போனா மக்களின் நிலை, பாதுகாக்கக்கூடிய காவல்துறையின் நிலை வேற மாதிரிதான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இனியாவது வரும் காலங்களில் காவல்துறையிடம் நாங்கள் பாதுகாப்பை எதிர்பார்க்கிறோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு உண்டான செயலை அவங்க செய்யணும். நல்லது கெட்டது ஆராய்ச்சி செஞ்சாலே போதும். அதனால பொய்யான கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்க போறதில்லை. ரைட்டா? அதை பொய்யாக்காம நியாயமான முறையில நீதி கிடைக்கணும். இதுதான் நாங்கள் காவல்துறை கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம், காவல் நிலையத்தில் எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது. இதற்காக யாரும் குறையும் சொல்ல முடியாது. அது இனி
முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து ரொம்ப கடுமையா இருப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து இறங்கி தானே வந்து முன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த விஷயத்துல நிச்சயமாக அவர் மிக கடுமையான வந்து நடவடிக்கை எடுப்பார் என்று மக்களின் கருத்து. நாங்களும் அதான் நினைக்கிறோம், நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.